12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட குறிப்புகளை பார்க்கலாம். 12ஆம் தேதி பிறந்தவங்க வந்து தங்களோட பேச்சாலையும் இன்ஃப்ளூயன்ஸாலையும் மற்றவங்கள அதிக அளவு அட்ராக்ட் பண்ணிடுவாங்க. இவங்களை சுற்றி எப்போயுமே ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரியான பீப்புள் தான் இவங்கெல்லாம். என்னதான் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து மற்றவங்களோட வெல்விஷ் மேலேயும் மற்றவங்களோட ஹாப்பினஸ்க்காகவுமே வந்து இவங்க நிறைய விஷயங்களை செய்வாங்க. நிறைய விஷயங்களை இவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்கள நல்லா வச்சுருக்கணும், இவங்களை சுற்றி இருக்கவங்களையோ அவங்க ரிலேட்டிவ்ஸையோ ஃப்ரெண்ட்ஸையோ நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப குறிக்கோளாக இருப்பாங்க. அதனால நிறைய ஸ்ட்ரகிள்ஸையும் அவங்க மீட்டப் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகவே ஆகாது. சின்ன வயசுலேயே சில பேருக்கு வந்து நிறைய ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இவங்க மேலே விழுந்துடும். அதாவது யங் ஏஜ்லேயே ஒர்க் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய சூழல், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இவங்க லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். யங் ஏஜ்லேயே ஒர்க் பண்ணி ரொம்ப காலத்துக்கு அவங்க ஃபேமிலிக்காக அவங்க ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க லைஃப்பில் சில பேருக்கு நடக்கும். இந்த மாதிரி 12ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு இன்னும் இவங்க லைஃப் ஸ்டைலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் லக்கியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்குமான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு பர்பிள் கலர், பிங்க் கலர், ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி கலர்கள்லாம் அவங்க லைஃப் ஸ்டைலில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜெம் ஸ்டோன்ஸில் பார்த்தீங்கன்னா அமித்திஸ்ட் அப்படிங்கிற ஸ்டோன் வந்து இவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து அவங்களோட தாட்ஸை வந்து நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கும், கிளியர் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி எல்லோ டோபாஸ் அப்படிங்கிற புஷ்பராக கல்லும் வந்து இவங்களுக்கு நிறைய லக்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குற விஷயமா இருக்கும். இவங்க லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய என்னென்ன தடைகள் இருந்தாலுமே அதெல்லாமே நிவர்த்தி பண்ணி ஓரளவுக்கு சமாளிச்சுட்டு வரக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை இந்த ஸ்டோன்களும் கொடுக்கும். ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.